வாசகத்தை கையாளுகிறார் பீரப்பா. அதற்கு முன்னால் ஒரு அரபிய வாசகம் இருக்கு, அதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். மன் அரஃப நஃப்ஸஹு ஃபகத் அரஃப ரப்பஹு என்று ஒரு அரபிய பழமொழி உண்டு. இதை ஹதீஸ் என்றும் சிலர் சொல்லுகிறார்கள். நான் உள்ளே சென்று சிக்கல்ல மாட்டிக்கொள்ள விரும்பவில்லை. இருக்கலாம், மேபி. அரபியிலே இப்படி ஒரு ஞான நூல்களில் இந்த வாக்கியம் அடிக்கடி இடம்பெறுகிறது. அது என்ன சொல்லுகிறது? மன் அரஃப நஃப்ஸஹு, எவன் நஃப்ஸை அறிந்து கொண்டானோ அவன் ஃபகத் அரஃப ரப்பஹு, அவன் இறைவனை அறிந்து கொண்டான். எவன் நஃப்ஸை அறிந்து கொண்டானோ அவன் இறைவனை அறிந்து கொண்டான். இப்ப இறைவனை அறிவது எப்படி என்ற ஒரு பெரிய சூட்சுமம், பெரிய தந்திரம், பெரிய யுக்தி, பெரிய மர்மம் இங்கே விடுவிக்கப்படுகிறது. இறைவனை அறிய முடியுமா? அறிய முடியும். எப்படி அறிவது? அவன் எங்கே இருக்கான்னே தெரியலையே. உனக்குள்ளேயே இருக்கிறான். எங்கே இருக்கிறான்? சாதாரணமாக சொல்ல வேண்டும் சொன்னால், இந்த இறைவன் மனிதனை படைக்கிற பொழுது எப்படி படைத்தான் என்பதை குர்ஆன் நமக்கு விளக்கி காட்டுகிறது. இறைவன் மனிதனை மண்ணால் படைத்து, இந்த மண்ணால்ங்கிறது என்ன அர்த்தம் அப்புறம் வர்றேன்னா, இப்பொழுது மேலோட்டமா சொல்லிட்டு போறேன். மனிதன் மண்ணால் படைத்து அவனுக்குள் இறைவன் தன் ரூஹை ஊதினான், தன் நாவியை ஊதினான். அப்ப மனித படைப்பிலே ரெண்டு இருக்கிறது என்பது இங்கே விளக்கப்படுகிறது. ஒன்று மண் என்று சொல்லப்படுகிற 5 பூதங்களில் ஆன இந்த உடம்பு, அந்த உடம்புக்கு உள்ளே அதை ஜீவனாக இருந்து இயக்குவதற்கின்ற உயிர் அல்லது ஆன்மா, இதை இறைவன் ஊற்றுகிறான். ஒரு கோப்பையை செய்து அதில் திரவத்தை ஊற்றுவது போல இங்கே திரவம் தான் முக்கியம். அந்த திரவத்தை தாங்கி பிடிக்க கிண்ணம் தேவைப்படுகிறது என்பதனால 5 பூதங்களினால் இந்த உடல் படைக்கப்பட்டது. மண் என்பது இந்த 5 பூதங்களுடைய குறியீடாக அங்கே நின்று உணர்த்துகிறது. 5 பூதங்களும் இல்லை என்று சொன்னால் இந்த உடல் இல்லை. இந்த உடல் இல்லை என்று சொன்னால் அது ரூஹை தாங்க முடியாது. அது ரூஹை ஊட்டி வைக்கிற ஒரு கிண்ணம். ரூஹ் எங்கிருந்து வந்தது? இறைவன் தன்னிடத்திலிருந்து ஊதுகிறான். அப்ப என்ன அர்த்தம்? தன்னிடம் ஒரு பகுதியை அதில் ஊற்றிவிட்டான் என்று பொருள். தன்னிடத்திலிருந்து ஒரு பகுதியை, தன் அம்சத்தை, தன் பண்பை அந்த உடலுக்குள் ஊற்றிவிட்டான், அந்த மண்ணுக்குள் செலுத்தி விட்டான். இந்து புராணங்கள்ல ஒரு கதை உண்டு. ஒரு மாமனிதர் கடும் தவம் செய்து வான உலகம் சென்று தேவர்களை பார்த்து இறைவன் எங்கே இருக்கிறான்னு கேட்டான். இங்கேதான் இருக்கிறதா சொல்லி வான உலகத்தில் நான் கஷ்டப்பட்டு வந்திருக்கிறேன். அதற்கு தேவர்கள் சொன்னார்களாம், நாங்கள் கேள்விப்பட்டது இறைவன் பூமியில் தான் இருக்கிறான், நாங்கள் அவனை தேடி தெரிகிறோம். ஆக அவன் வானத்தில் இல்லை, பூமியிலே இல்லை, எல்லா இடத்திலும் இருக்கிறான். உனக்கு உள்ளேயே இருக்கிறான். அதை நீ தெரிந்து கொண்டாலே இறைவனை பற்றி தெரிந்து கொள்ளலாம். நஃப்ஸினுடைய வேலை என்ன செய்கிறது நம்முடைய ஆன்மா? அதுதான் எல்லாவற்றையும் இயக்குகிறது. அதை ரூஹு என்று அர்த்தப்படுத்திக் கொண்டாலும் சரி, ஆன்மா என்று அர்த்தப்படுத்திக் கொண்டாலும் சரிதான், உயிர் என்று அர்த்தப்படுத்திக் கொண்டாலும் சரிதான், இரண்டு ஒன்றை ஒன்று சார்ந்தது, ஒன்றிலிருந்து ஒன்று வந்ததுதான். அது இறைவனுடைய அம்சம். அதுதான் நம்மை இயக்குகிறது. அது அழியாதது. இந்த உடம்பு அழிந்து போகும். இறந்து போன உடனே இந்த உடம்பை என்ன பண்ணுகிறார்கள்? தூக்கிட்டு போய் மண்ணில் போட்டோம். மண்ணில் இருந்து வந்தாய் மண்ணுக்கே போ. கொஞ்ச நாள் கழிச்சு தோண்டி பார்த்தா அங்கே ஒண்ணுமே இல்லை. ஏன்? மண்ணோடு மண் போய்விட்டது. உடம்பு அழிந்தவுடனே 5 பூதங்களும் ஒன்றொன்றாக நீங்குகின்றன. தொட்டு பார்த்தால் சில்லிட்டு போகிறது. உடலில் இருந்த நெருப்பு ஆதி நெருப்போடு சேர்ந்து விட்டது, நெருப்பு இடத்துல சென்று விட்டது. பிறகு நீர் ஆதி நீரோடு சேர்ந்து விட்டது, சேர்ந்து போறது, நீர் காணாம போயிடுது. அதுக்கப்புறம் உடம்பில் இருக்கிற சுவாசம் அதான் முதல்ல போகுது.
அந்த காற்றோடு கலந்து போகிறது. அப்புறம் உள்ளேயே நமக்குள்ளேயே ஸ்பேஸ் வெளி இருக்கிறது, அந்த வெளி வெட்ட வெளியோடு கலந்து போகிறது. எஞ்சி இருக்கிற மண் புதைத்து விடுகிறார்கள். அது மண்ணாக இருந்ததுனால மண்ணோடு மண்ணாவே கலந்து போயிடுது. அடையாளம் தெரியல. சதை எங்கே, எலும்பு எங்கே, நரம்பு எங்கே, ரத்தம் எங்கே? அது மண்ணிட்டு வந்ததற்கு அடையாளம் மண்ணோடு மண்ணாக போய்விட்டது. எஞ்சி இருக்கிறது ஒண்ணுதான், பாக்கி நாளை ஏற்கனவே புறப்பட்டு போய்விட்டது. ஆனால் உயிர் அழியாது. அதனாலதான் என்ன பண்ற, இவன் செத்து போயிட்டான் என்று மனுஷனை சொல்லுகிறார்கள். ஆனால் உயிரை பற்றி சொல்லுகிற பொழுது தமிழிலே ஒரு வழக்கு, உயிர் போய்விட்டது. உயிர் செத்ததா எவனும் சொல்ல மாட்டான். உயிர் போய்விட்டது. இங்கே இருந்தது எங்கேயோ போய்விட்டது. எங்கே போச்சு தெரியல. எங்கிருந்து வந்ததோ அங்கேதான் போகும். எப்படி தெரிகிறது? இறந்தவுடனே நாம் என்ன சொல்லுகிறோம்? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். சொல்லப்படுவது உயிருக்கே தவிர உடம்புக்கு அல்ல. என்ன அர்த்தம்? நாம் இறைவனுக்கே உரியவர்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நாம் அவனிடத்திலேயே மீள்கிறோம். ராஜிவும் என்ற சொல்லுக்கு மீளுதல் என்று பொருள். மீளுதல் என்றால் எந்த இடத்திலிருந்து வருகிறோமோ அந்த இடத்திற்கு போவதுதான் மீளுதல் அர்த்தம். ராஜிவுங்கிற சொல் அந்த சொல்லு. அப்போ உயிர் எங்கிருந்து வந்ததோ அங்கே சென்று சேர்கிறது. அதற்கு அழிவில்லையே. இறைவன் அழிய மாட்டான். ஆக ரூஹை பற்றி ஒரே ஒரு கருத்தை நான் சொன்னேன். ரூஹ் அழியாது, ஆன்மா அழியாது. அதை பற்றி நாம் தெரிந்து கொண்டோம். எனவே அதை வைத்து இறைவனை தெரிந்து கொள்ளலாம். இறைவனும் அழிய மாட்டான். அதுதான் இயக்குகிறது. ரூஹுதான் நம்மை காண செய்கிறது. ரூஹுதான் பேச செய்கிறது, முகரச் செய்கிறது. ஐம்புலன்களுடைய சக்தி உள்ளிருந்து அதை நுகர்வது, அதற்கு சக்தி தருவது. காண்பானும் அவனே, காட்சியும் அவனே, காணப்படுவதும் அவனே. மூணுக்கு பேதம் இல்லை. என கண்ணாக இருப்பவன் அவன் தான், கண்ணாக இருந்து காண்பவன் அவன் தான், காண்கின்றவனும் காணப்படுகிற பொருளும் அவன் தான். அவன் என்று பாரசீகத்தில் சொல்லுவார். எல்லாமே அவனாகவே இருக்கிறான். ஏன்னா அவனிடத்தில் இருந்தான் எல்லாம் வந்தது. அவன் அல்லாது வேறொன்றில்லை. தௌஹீத்னா சில பேர் ரொம்ப எளிமையாக நினைச்சிட்டு இருக்கிறான். இறைவன் ஒருவன் என்று சொல்லுவதுதான் தௌஹீத். அது ஆரம்ப எலிமெண்டரி ஸ்கூல் தௌஹீத். அது பல மதங்களில் சொல்றான். இறைவன் ஒருவன் அல்ல, இறைவனை அல்லாது வேறொன்று இல்லை என்று சொல்லுகின்ற தௌஹீத் இருக்கிறது. அதுதான் மேலே ஓங்கி இருக்கிற தௌஹீத். ஆன்மீகவாதிகள் சொல்லுவார் இறைவன் அல்லாது வேறொன்றும் இல்லை. இறைவனுடைய தாத் இல்லாமல் வேறு தாத் இல்லை. இதுதான் வேறு ஒன்றும் இல்லை. அவனை தவிர ஒன்று. அப்போ நீங்கள் யார், நான் யார்? எல்லாமே அவனுடைய சிபத்துகள், அந்த தாத்திலிருந்து வெளிப்பட்ட பண்புகள். ஒரு பூன் எடுத்துக்கொண்டால் பூ மென்மையாக இருக்கிறது. மென்மை இறைவனுடைய சிபத்துகளில் ஒன்று. பூ அழகாக இருக்கிறது. அழகு இறைவனுடைய சிபத்துகளில் ஒன்று. பூ நுகர்வதற்கு நறுமணமாக இருக்கிறது. நறுமணம் இறைவனுடைய சிபத்துகளில் ஒன்று. அதில் தேன் இருக்கிறது, அது இனிமையாக இருக்கிறது. அந்த இனிமை இறைவனுடைய சிபத்துகளில் ஒன்று. அது மகிழ்ச்சியை தருகிறது. மகிழ்ச்சி இறைவனுடைய சிபத்துகளில் ஒன்று. அதிலே மகரந்தம் இருக்கிறது. அது இன்னொரு படைப்பை உருவாக்கக்கூடிய படைப்பாற்றல் உடையது. ஆக ஒன்றிலிருந்து ஒன்றை உண்டாக்கக்கூடிய அந்த சிபத்து இறைவனுடையது. ஒரு பூவை பற்றி பார்த்தாலே இவ்வளவு விஷயம் இருக்குது. ஒரு பூவுக்குள் இவ்வளவு விஷயம். எதை வேணா எடுத்துக்கொள். அதனாலதான் இறைவன் சொல்லுகிறான், நீ என் படைப்புகளை ஆராய்ச்சி செய். வானத்தை ஆராய்ச்சி செய், பூமியை ஆராய்ச்சி செய், தாவரங்களை ஆராய்ச்சி செய், பறவைகளை ஆராய்ச்சி செய், உன்னையும் ஆராய்ச்சி செய்.
குர்ஆன் எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணுன்னு சொல்லுகிறான் இறைவன். ஏன்? அப்பொழுதுதான் அதுல அத்தாட்சிகள் இருக்கின்றன. எதை வேணா நீ ஆராய்ச்சி செய், அதுல என்னுடைய அத்தாட்சி, என்னுடைய அத்தாட்சிகள் இருக்கின்றன, சான்றுகள் இருக்கின்றன. என்ன? படைத்தவன் ஒருவரே என்பதற்கான சான்று, அவன் மகத்தானவன் என்பதற்குரிய சான்று, அவனை அறிவது அவ்வளவு எளிதல் என்பதற்கான சான்று, அவனை பணிவதை தவிர வேறு நம்மால் ஆவது ஒன்றுமில்லை என்பதற்கான சான்று, அத்தனையும் ஒவ்வொரு படைப்பையும் ஆராய்கிற பொழுது கிடைக்கும். ஆராயணும், கூர்மையா கவனிக்கணும். பூவிலே எவ்வளவு இருக்குதுன்னு சொன்னா ரூஹிலே எவ்வளவு இருக்கும் யோசிச்சு பாருங்க. அது ரூஹ் கண்ணுக்கு தெரியுமா? தெரியாது. ஆகவே இறைவனும் கண்ணுக்கு தெரியாது. எவ்வளவு விஷயம் வருது பாருங்க, போய்கொண்டே இருக்கு. இந்த உடலை இயக்குகிறது ரூஹ். அதுபோல அந்த சராசரங்களை அவன்தான் இயக்குகிறான். ஆக இறைவன் அறிய வேறொன்றும் சொல்ல வேண்டியதில்லை. நமக்குள்ளே இருக்கிற இந்த ரூஹை பற்றி, ஆன்மாவை பற்றி, உயிரை பற்றி அறிந்து கொண்டால் போதும். மன் அரஃப நஃப்ஸஹு ஃபகத் அரஃப ரப்பஹு. இதை இன்னும் அழுத்தமாக அழகா சொல்றார் பீரப்பா அவர்கள். தன்னை அறிவது ஃபர்லுமாகும், தலைவனை அறிவது சுன்னத்தாகும். இறைவனை அறிவது சுன்னத்து தான். அறியாவிட்டால் கூட பரவாயில்லை, ஆனா ஃபர்லை தவற விட்டுறாத. தன்னை அறிவது ஃபர்லுமாகும், அதுதான் ஃபர்லு, கடமை. எவ்வளோ அழகா ஞான வாக்கியம் இது. சாதாரணமான புலவர்களால் சொல்ல முடியாது, கவிஞர்களால் சொல்ல முடியாது. தன்னை அறிவது கடமை. எப்படி 5 தொழுகை கடமையோ, நோன்பு நோற்பது கடமையோ, ஜக்காத் தருவது கடமையோ, ஹஜ் செய்வது கடமையோ, அதுபோல நம்மை அறிவது கடமை. இந்த கடமையை நாம் செய்கிறோமா? என்னைக்காவது உட்கார்ந்து சிந்திக்கிறோமா? நாம் யாருங்கிறது ஒரு நாளாவது அந்த கேள்வி வருகிறதா? இப்படி வராத வரை நாம் மனிதன் இல்லை என்று நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள். இதுவரை நாம் யார் என்ற கேள்வி